ஒன்று பிரைமரி ஒன் போயிட்டா ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு, அப்பா நீ கம்ப்யூட்டர் தானே வேலை பார்க்குற, எங்கப்பா சிபியு, நம்ம வீட்ல சிபியுவே இல்ல அப்படின்னா. என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு, சிபியு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணிட்டு, மேல இருக்கிறது வந்து மானிட்டர்மா, சிபியு கீழே எங்க இருக்கு அப்படின்னா, இது சிபியு இல்ல, இது வந்து கீபோர்ட், நீ சிபியுவே இல்லாம ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அப்பதான் தெரிஞ்சது, நம்ம இவ்வளவு நாள் வந்து அவளுக்கு கம்ப்யூட்டர்னு என்னன்னு நம்ம கரெக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ இப்போ ஸ்கூல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சிபியு, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ்ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப அவ வந்து மா மானிட்டர் தெரியுது, கீபோர்ட் தெரியுது, மவுஸ் தெரியுது. ஆனா சிபியு இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன் அவகிட்ட இல்ல. சரி, எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு பூபதிக்கு ஃபோன் பண்ணி இதை டிஸ்கஸ் பண்ணா, அவன் அதுக்கு மேல சொல்றான். டேய், சிபியு வந்து அவங்க ஸ்கூல்ல பிக்சரா குடுத்துட்டாங்கடா. அந்த ஒர்க் ஷீட்ல இது என்னடான்னு கேட்டா, இதுவாப்பா இது லவுட் ஸ்பீக்கரு. இதுல தானே பாட்டு டும் 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 சவுண்ட் வரும் அப்படிங்கிறான். ஸோ அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்ச வரையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றப்ப, கிட்ஸ் வந்து இன்னுமே ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து நாங்க எப்படி கம்ப்யூட்டர்ஸ்னா இன்ட்ரடியூஸ் ஆனோமோ, அதே மாதிரி தான் இங்க இந்தியா மட்டும் இல்ல, சிங்கப்பூர்லயும் அப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்ப என் பொண்ணுக்கு வந்து கம்ப்யூட்டர்னா என்ன, எல்லாமே கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் சொல்லணும். அப்ப அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன ஐடியா யோசிச்சேன் அப்படின்னா, இங்கன்னா ஒரு பாப்புலரான புக் இருக்கு, வேர் இஸ் வால்டோ அப்படின்ட்டு. ஸோ அந்த புக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பேஜ் திறந்துரும். அந்த வால்டோங்கிற ஒரு சின்ன பையன் வந்து அந்த புக்ல எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். ஸோ அந்த வால்டோவை கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த புக்கோட கான்செப்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி வேர் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு, கம்ப்யூட்டர்னா என்னன்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி எது எதுனா கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் மூலமா ஐடென்டிஃபை பண்ணுவாளா அப்படின்னு பாக்குறப்ப, அவளுக்கு வந்து லேப்டாப், அப்புறம் சிபியூ பேஸ்ட் அந்த கம்ப்யூட்டர் தவிர மத்த எந்த கம்ப்யூட்டரும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு எக்கச்சக்க கம்ப்யூட்டர் தெரியுது, உங்களுக்கு எத்தனை கம்ப்யூட்டர் தெரியுதுன்னு தெரியல. பட் லெட்ஸ் சி என்னென்ன கம்ப்யூட்டர்னா எனக்கு தெரிஞ்சதுங்கிற நான் ஹைலைட் பண்றேன். அது உங்களுக்கு எவ்வளவு மேட்ச் ஆகுது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி. ஸோ இந்த டிவிக்குள்ளே பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் கோடிங் எல்லாமே இருக்கு. அதனால தான் வந்து ஆப்ஸ் அங்க ரன் பண்றீங்க. ஸோ இது ஒரு கம்ப்யூட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டேப்லெட் இருக்கு. ஸோ அந்த டேப்லெட்டும் கம்ப்யூட்டர் தான். அதுக்குள்ளே சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், ஆப்ஸ் எல்லாமே நீங்க பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அலெக்சா ஸ்பீக்கர்ஸ். ஸோ அலெக்சா ஸ்பீக்கர்ஸ்குள்ள ஒரு இன்டெலிஜென்ட் ப்ரோக்ராமிங் இருக்கு. அதனால தான் நீங்க வாய்ஸ் கமாண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு, அலெக்சா பிளே கோட் ட்ரெய்லர், கோட் சாங்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சாங் அது பிக் பண்ணி பிளே பண்ணுதுன்னா, அதுக்குள்ளேயும் ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்கு. இட்ஸ் ஆல்சோ கம்ப்யூட்டர். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வீடியோ கேமிங் கன்சோல். அந்த கன்சோலும் கம்ப்யூட்டர். அதுக்குள்ளேயும் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க அந்த கேமிங் ப்ரோக்ராம போட்டீங்கன்னா அது ரீட் பண்ணி அதை அதுக்கேற்ற மாதிரி ரெண்டர் பண்ற அளவுக்கு அது அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். அதனால ஹை ஜெனரேஷன் ஆஃப் கேம்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் இது ஒரு கேமிங் கன்சோல். இது வந்து ஒரு இன்புட் கண்ட்ரோல் மாதிரி, கீபோர்ட் மவுஸ் மாதிரி. அப்புறம் இது ஒரு ஹேண்ட் ஃபோன். ஹேண்ட் ஃபோனுமே கம்ப்யூட்டர் தான். இவ்வளவு ஏன், நம்ம ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண டேப் ரெக்கார்டருமே கம்ப்யூட்டர் தான். அது என்ன அப்படின்னா, மேல 8 பட்டன் இருக்கும். இந்த பட்டன் பிரஸ் பண்ணா பிளே பண்ணா பாட்டு ஓடுதுன்னு நம்ம ப்ரோக்ராம் பண்றோம்ல, அதுவுமே ஒரு ப்ரோக்ராமிங் தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். ஒரு ஹால்குள்ள இப்ப நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை எது எதுனா வந்து ப்ரோக்ராம். ஏசி இருக்கு, ஏசி ரிமோட் இருக்குன்னா இட்ஸ் ஆல்சோ அ ப்ரோக்ராம். அதுவும் ஒரு விதமான கம்ப்யூட்டர் தான். ஓகே, இப்ப கிச்சன் பக்கம் வருவோம். ஸோ இப்போ கிச்சன்ல பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல ஸ்மார்ட் கிளாக் வச்சிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆல்சோ கம்ப்யூட்டர். அப்புறம் அங்க ஆட்டோமேட்டிக் ரோபோட் கிளீனர் யூஸ் பண்றோம். அதுவும் கம்ப்யூட்டர். அப்புறம் இது மைக்ரோவேவ் ஓவன். மைக்ரோவேவ் ஓவன்ல ப்ரீ ப்ரோக்ராம்டு செட்ஸ் இருக்குல்ல, சூப் சூடு பண்றது, பால் சூடு பண்றது அப்படின்னு எல்லாமே வருது பாத்தீங்களா. ஈவன் அந்த ஹீட்டிங் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றது, எவ்ரி திங் இஸ் அகெயின் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் திங். இது பேக்கிங் ஓவன், அது மைக்ரோவேவ் ஓவன். காஃபி மேக்கர், காஃபி மேக்கர் கூட ப்ரோக்ராம் தான். காஃபி எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் எல்லாமே உள்ள ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். இட்ஸ் ஆல்சோ கம்ப்யூட்டர். ரெஃப்ரிஜரேட்டர் கம்ப்யூட்டர், வாஷிங் மிஷின் கம்ப்யூட்டர், கார் கம்ப்யூட்டர், பைக் கம்ப்யூட்டர், அந்த ஸ்பீடோமீட்டர்ல எல்லாம் கண்ட்ரோல். ஸோ யூ லிட்ரலி எல்லா இடத்துலயுமே ஒரு விதமான கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா, இப்ப நான் ஷாப்பிங் போறேன் அப்படின்னா அங்க ஒருத்தவங்க பில்லு போடுறாங்க பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு அது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு அவ ஐடென்டிஃபை பண்றா. அப்ப நிறைய அந்த மாதிரி ஒரு வைடா ஓபன் பண்ணி விட்டோம்னா, தே ஸ்டார்டட் சீயிங் எவ்ரிதிங் அஸ் இஸ் இட் அ கம்ப்யூட்டர் ஆர் நாட் அ கம்ப்யூட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் உருவாகுது. தே கெட்டிங் அ ப்ராடர் ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் எல்லா இடத்துல இருக்குன்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னாலே, இட் இஸ்
டிஃபைன் டு த கிட். கம்ப்யூட்டரும் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி வந்துருச்சு. நமக்கு தெரியாமலே அதெல்லாம் யூஸ் பண்ணின்னு இருக்கோம். ஸோ பட் வி நீட் டு நோ எவ்ரி திங். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத அந்த குழந்தைக்கு ஏஜ் அப்ராப்ரியேட்டா சொல்லி தரணும். ஸோ இவ்வளவு நேரம் எதுனா கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம ஸ்பாட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அடுத்து வந்து கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு என் குழந்தை கேக்குது. அப்ப அதுகிட்ட போயிட்டு இட் ஹேஸ் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் கம்பைன்ஸ் வித் ஹார்ட்வேர்னா போப்பான்னு எஞ்சி ஓடிடும். இப்போ அதுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஒபீடியன்டான குழந்தைப்பா. நீ இருக்க பத்தியா, இப்ப அப்பா என்ன சொன்னாலும் போய் செய்யற பத்தியா, இப்ப நீ அந்த போய் அந்த கப் எடுத்துட்டு வானா ஒபீடியன்டா பண்ற பத்தல. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து எனக்கு ஒரு ஒபீடியன்டான ஒரு சர்வன் மாதிரி. அப்ப அதுகிட்ட நான் இதனா பண்ணு அப்படின்னு சொன்னா, நான் என்ன மாதிரி பண்ண சொல்றேனோ அதை அப்படியே பண்ணுப்பா அப்படின்னு. சோ அது வந்து உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி தட்டுது. அப்ப நான் சொன்னாலும் பண்ணுமா? பண்ணும். நீ வந்து கேக்குறல்ல, எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் போடு அப்படின்னு. அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் ப்ளே பண்ணு நான் சொன்னோன்னு உனக்கு ப்ளே பண்ணுது பாத்தியா ஒபீடியன்ட்டா. சோ அந்த மாதிரி இப்படி வந்து ஒரு ஒபீடியன்ட்டா ஒண்ணு பண்றதுக்கு, ஆனா அது ஒபீடியன்ட்டா நடந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு கரெக்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும் அப்படின்னு. அப்ப எனக்கு இது புரியலப்பா அப்படின்னோன, கொஞ்சம் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்னா என்ன அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா ஷி கெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி குடுக்கணுங்கிறது தான் அவளுக்கு புரியல. ஒபீடியன்ட் புரிஞ்சிருச்சு. அப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி குடுக்கணும்னா, யூ நீட் டு ஹேவ் அ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். இது என்னடா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் திங்கிங் சொல்றீங்க. வாட் இஸ் இட் அப்படின்னு.